ஹாய் guys, I'm ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நாம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ யூசர் வந்து நம்மகிட்ட கன்னடா ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சர்வீஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ப்யூர் அதாவது ஒய்டட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி கன்னடா ரைட்டிங்ன்றது நம்ம வந்து அவருக்கு ரைட் பண்ணி குடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதாவது கன்டென்ட் வந்து அவருக்கு நம்ம எழுதி குடுத்துருக்கோம். ஓகேவா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கன்னடா ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்க தாராளமா என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒண்ணு வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்க எந்த கேட்டகரியில வெப்சைட் ரன் பண்ணாலுமே என்னால வந்து அதுக்கு ரெலவென்ட்டான ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பிளாக் கேட்டகரியில வெப்சைட் ரன் பண்றீங்க. அப்படி இல்லனா ஒரு அஃபிலியேட் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் ரன் பண்றீங்க. அப்படி இல்லனா WooCommerce, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது இமெயில் மார்க்கெட்டிங் இது போல நீங்க எந்த கேட்டகரியில சர்வீஸ் பேஸ் பண்ணி வொர்க் பண்ணாலும் சரி அல்லது அஃபிலியேட் அல்லது அதாவது ஒரு ஏஜென்சி லெவல்ல நீங்க எடுத்து வொர்க் பண்ணாலுமே உங்க வெப்சைட்டுக்கு கன்டென்ட்ன்னு வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரியில ரன் பண்ணாலுமே என்னால வந்து அதுக்கு ரிலவென்ட்டான ஆர்டிகல்ஸ் வந்து குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்க அதாவது சிங்கிள் பேஜ் வெப்சைட் வந்து ரன் பண்ணுங்க. சிங்கிள் பேஜ் வித் மீன்ஸ் இப்போ ஜிம்முக்குலாம் போறவங்கலாம் வந்து சிங்கிள் பேஜ்ல வந்து உங்களுடைய டேட்டா வந்து குடுத்து அவங்களுடைய கோர்ஸ் பே பண்ற போல அது மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அதேபோல பிசினஸ் பண்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேஜ் தான் மோர் தென் முடிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ அதுபோல நீங்க எந்த கேட்டகரியில வொர்க் பண்ணாலுமே நம்ம வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஃபியூர் ஒய்டட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து கன்டென்ட்ன்றது ரைட் பண்ணி குடுத்துட்ருக்கோம். சரி. தென் இப்போ வந்து ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையும் நம்ம ஒரு ஆர்டர்ஸ் டெலிவரி குடுக்குறதுக்கு முன்னாடி நாம என்னெல்லாம் பார்க்குறோம். தென் அது வந்து ஒரு பிகினருக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதேபோல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன்ஸே இதில வந்து வொர்க் பண்ணாலுமே அவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்றதெல்லாம் மீன் பண்ணி ஓவராலா வந்து ஆல்ரவுண்டா வந்து இந்த வீடியோல வந்து நான் கவர் அப் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ வந்து ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிகிள்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து என்கிட்ட 10 ஆர்டிகிள் வாங்கணும், 20 ஆர்டிகிள் வாங்கணும், 30 ஆர்டிகிள்ஸ் வாங்கணும். அதெல்லாம் நான் எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டேன். அதேபோல நீங்க என்கிட்ட வாங்கி தான் ஆகணும் அப்படின்றத நான் எங்கேயுமே கம்பல் பண்ண விரும்பல. சரிங்களா? தென் என்கிட்ட ஆர்டிகிள்ஸ் வாங்குன அப்படின்னா, உனக்கு இப்படி தான் வரும். தென் நான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் டெலிவரி குடுக்கணும். உங்களுக்கு இப்படி தான் ரிசீவ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி போடுறேனே தவிர, என்கிட்ட இந்த சர்வீஸ் இருக்கு. நீங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்றத நான் எங்கேயுமே கம்பல் பண்ண கிடையாது. வேணும் அதாவது நான் குடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கு. தென் நான் குடுக்குற ஆர்டிகிள்ஸ் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு. 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு குடுத்தா மட்டும் ஆர்டர்ஸ் வந்து குடுங்க. ஓகேங்களா? அதேபோல நீங்க வந்து சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகிள்ஸ் வந்து நீங்க வாங்கி பாருங்க. 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் அகைன் வந்து எனக்கு ஆர்டர் குடு. இல்லன்னா நீ குடுக்காத. ஓகேவா? ஸோ இத தாண்டி யாரும் ஓப்பனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, டாக்குமெண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்க வந்து அதாவது என்கிட்ட வந்து ஒரு ஆர்டிகிள்ஸ் வாங்கினாலும் சரி, அல்லது மல்டிபிள் ஆர்டிகிள்ஸ் அதாவது 10+ அல்லது 20+ மோர் தென் 100+ நீங்க எவ்வளோ வேணா வாங்கிக்கங்க. சரிங்களா? நீங்க எவ்வளோ ஆர்டிகிள்ஸ் வாங்கி நீங்க அனதர் பீப்பிளுக்கு நான் குடுக்குற அமௌண்ட்ட விட ஹையா வச்சு வித்தா கூட நான் எங்கேயும் கேட்க மாட்டேன். ஏன்னா, என்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னா, நான் எப்படி டாக்குமெண்ட் குடுப்பேனோ இது போல தான் இருக்கும். கம்பல்சரி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேம் மென்ஷன் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும். அதேபோல நீங்க என்ன நீடுக்காக வந்து ஆர்டிகிள்ஸ் கேட்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்காக வந்து ஆர்டிகிள்ஸ் நம்மகிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ, அத அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? தென் அதேபோல நீங்க அஃபிலியேட் பேஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அஃபிலியேட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுவே வந்து சோசியல் மீடியாவுக்காக நீங்க வந்து கன்டென்ட் கேட்குறீங்க அப்படின்னா, அது இந்த இடத்துல சோசியல் மீடியா. ஸோ இடத்துக்கு தகுந்த போல உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்டுமே வந்து சேஞ்சஸ் ஆகும். அதேபோல இப்போ நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது. பாருங்க வீடியோவிலே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது இது வந்து ஏன் இந்த இடத்துல நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது கான்டாக்ட் நம்பர் பொறுத்தவரைக்கும் மத்தவங்க மாரி நம்ம வந்து இந்த சோசியல் மீடியால வந்து அந்த பேச்சுக்கு இடமே இல்ல. உனக்கு ஆர்டர் குடுக்கணும்னு விருப்பம் இருக்கா? டைரக்ட்டா கால் பண்ணி எதுவா இருந்தாலும் டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. ஆர்டர் குடுக்கணும்னு தோணுதா? உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீ கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்டர் குடு. ஓகேவா? தென் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டைட்டில் கிளிக் பண்ணீங்கன்னா மோர் ஆப்ஷன் வரும். அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ அந்த இடத்துல என்னுடைய சோசியல் மீடியா எல்லா லிங்க்குமே குடுத்துருக்கேன். நீங்க எந்த கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி தமிழ் பீப்பிள், தென் நீங்க வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க அதிலருந்து நீங்க மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்ட்டா கால் பண்ணாலும் சரி. ஏன்னா நெறைய பேர் வந்து கத்தார்ல இருக்கீங்க. மோர் தென் நெறைய பேரு ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து கூப்பிடுறீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க அதிலருந்து என்ன வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். தென் அது இல்லாம என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே குடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ, அதிலருந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ல ஸ்டார்ட்டிங் எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? தென் அது இல்லாம நாம இன்னைக்கு ரேஞ்சில இருக்கக்கூடிய எஸ்இஓக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூலுமே செக் பண்ணி, அதுக்கான ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப்மே நான் வந்து குடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளாகரிசம் வந்து இருக்கா? இல்லையா? அது என்ன பிளாகரிசம்? ஒரு பிகினரா இருக்கேன். இத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடையாது அப்படின்னா, பிளாகரிசம்ன்றது அதாவது இது வந்து எதுக்காக நம்ம வந்து செக் பண்றோம் அப்படின்னா,
நாம் யூஸ் பண்ணக்கூடிய டைட்டில் அல்லது சப்டைட்டில் அல்லது புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், மோர் தென் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து சிமிலராக அனதர் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒரே லெட்டர்ஸ் கூட அப்படியே ஈயடிச்சாங்க அப்படின்ற போல் நீங்கள் அப்படியே சுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வெப்சைட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? பட் ஆனால் அப்புறம் எனக்கு இந்த டைட்டில் தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணமாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஹவு டு ஆன்லைன் மேக் மணி இன் தமிழ் இப்படி போகிறது எப்படி, ஹவு டு ஆன்லைன் மேக் மணி இன் 2025 இன் தமிழ் அப்படி போகிறது எப்படி. அதாவது இந்த இடத்த வந்து லைட்டாக நம்ம வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது இயராக வந்து முடியுது. ஓகேங்களா? இப்போது சேஞ்சஸ் ஆகுதா, ரீடபிலிட்டிக்குள்ளேயும் வருது, அதே போல் சேஞ்சஸ் ஆகுது. இது போல் தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் 100% யூனிக்காக இருக்கும். எந்த வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபோ அல்லது ஒரு டைட்டில் வந்து மேட்ச் ஆகவே ஆகாது. 99%க்கு மேலே, அதாவது 100% இந்த இடத்த கேரண்டி கொடுக்க முடியும். பட் ஏன் 99% சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கம்பல்சரி அது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரூல்னால் அது எப்படி சொல்கிறதுனா இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாலிசி வேல்யூஷன் வந்துடும். அது இல்லாமல் நண்பா ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சேனல் ஆகப்பட்டது 1,75,000 ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க, பாலிசி வேல்யூஷன் சொல்லிட்டு. இது போல் நம்மளுடைய எல்லா சேனலுமே வந்து காலி பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய வந்து ஓப்பனாக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறதால சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு வந்து காலி பண்ணுறாங்க. அதனால் ஒரு சில சுச்சுவேஷன், சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்குங்க. சரிங்களா? தென் டாபிக் உள்ளலாம் மறுபடியும் அகைன் டாபிக் உள்ளவாங்க. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது என்னவோ பக்கா ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த இடத்த பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது கொடுத்துருக்கேன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்கேன். அது என்ன பிறகு ஃபோக்கஸ் கீவேர்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதாவது இது பிகினருக்கு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். பிகினர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்படின்னா வேர்ட்பிரஸ்ல வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் வந்து என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஒரு கூகுளில், அதாவது ஒரு ஆர்டிகிள்ஸ் கூகுள் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு 3 விஷயம் கரெக்டாக இருந்தால் போதிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா தவிர மற்றவங்க பேசுறது வந்து நான் வந்து எடுத்து பேசிட்டு கிடையாது. ஓகேங்களா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன லேர்ன் பண்ணணும் அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில், ரெண்டாவதாக அந்த டைட்டிலுக்கு ரிலவெண்ட்டான கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு, மூணாவது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இது 3 நீ கரெக்டாக கொடுத்துட்டாலே மோர் தென் உனக்கு 58% வந்து கரெக்டாக வந்துடும். இதை தாண்டி நீ உன்னோட வெப்சைட்டுக்குள்ளே நீ என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறியோ அதை பொறுத்து வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். மினிமமாக 400 வேர்ட்ஸ், அதிகபட்சம் 600 வேர்ட்ஸ். ஓகேங்களா? தென் அதுவே லாங் டைம் ஃபோக்கஸில் நீ டார்கெட் பண்ணுறேன்னா 1000 வேர்ட்ஸ்லேருந்து 1500 வேர்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து அஃபிலியேட் அல்லது ஊகாமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 150 வேர்ட்ஸ்லேருந்து 300 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? தென் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரி பொறுத்து வேர்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதில் ஹைலைட்டான விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இமேஜஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் கண்டென்ட்டே இருக்காது. அப்போ அதெல்லாம் நம்ம போய் எந்த விதத்தில் நம்ம வந்து எப்படி ரேங்க் ஆகும்? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஒரு ஆர்டிக்கிள் கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு டைட்டில், ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது 3 கரெக்டாக கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் ரேங்கிங்கிறது ஒன்று ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ பிகினர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இன்க்ளூடு ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. பிகினர் செய்யலாம், ஓகே, தப்புன்னு அக்செப்ட் பண்ணலாம். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸானே பர்சனே வந்து ஒரு சில டைமில் வந்து போடா என்ன தான் போட்டாலும் ரிசல்ட் இல்லை, டிராஃபிக் வர மாட்டேங்குது, இம்ப்ரெஷன் வர மாட்டேங்குது, இதுமாரி சொல்லிட்டு வர என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சும்மா பேருக்கு நானும் ஆர்டிகல்ஸ் போடுறேன், எப்படி நானும் போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற நண்பா, இங்கே வந்து யாரும் ஒரு பிகினர் வந்து, ஓகேங்களா, நீங்கள் வந்து இன்றைக்கி தான் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களால் 3 வருஷம் கூட சர்வே பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், 3 வருஷம் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னன்றது A to Z ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் கற்றுக்கோ. அதுலேருந்து மணி வருதோ வரலையோ அது செகண்ட் ஒன். சரிங்களா? ஸோ நீ வெப்சைட்னா என்ன, உனக்கான வெப்சைட் நீயே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீ லேர்ன் பண்ணிட்ட அப்படின்னாலே அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீ வந்து கற்றுப்ப. ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க, நீ ஒரு ஷாப் வச்சுருக்க அப்படின்னா நீ வந்து உனக்கு ஒரு எதனா ஒன்றுத்தை பற்றி பர்டிகுலராக வந்து ஃபுல் எஜுகேஷன் வந்து லேர்னிங்கோட, அது இல்லாமல் நீ எக்ஸ்பீரியன்ஸோடு நீ இருக்க. ஓகேங்களா? நீ எந்த கேட்டகரியில் வேணால் நீ ஒர்க் பண்ணிக்கோ, அதை வந்து நீ ஃபுல்லாக என்ன பண்ணலாம், உன்னுடைய வெப்சைட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபிஷ் ஷாப் வச்சுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் வச்செல்லாம் இல்லை. சரிங்களா? நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், நான் சர்வீஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அது இல்லாமல் வெப் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதால நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? தென் இப்போது அதாவது உங்களுடைய ஐடியாவுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பேசினா எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபிஷ் ஷாப் வச்சுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன்,
நான் வந்து என்ன பண்ணுறேன், அது வந்து ஒரு ஓவராலாக என்னால் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் அதாவது தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இதை நான் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேர்ல்டு வைஸ் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து இந்த இடத்துக்கு இது செட் ஆகாது. தமிழ்நாட்டில் என்னால் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து என்னோடய ஃபிஷ் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து டெலிவரி கொடுக்க முடியும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணலாம், எங்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எந்தெந்த டைப்ஸ் இருக்குது, எதது ஃபிஷ்ஷோடைய ரேட் என்ன அப்படின்றது எல்லாமே என்னோடய வெப்சைட்டில் கொடுத்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அது போல் சோஷியல் மீடியாவில், அதாவது நீங்கள் போய் அஃபிலியேட் ப்ராடக்ட் எல்லாம் போய் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, தென் டிஜிட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இது போல் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் போய்ட்டு பை பண்ணிக்கிற போல் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தா போல் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. உங்களுடைய வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ ப்ரோ எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் வந்து கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அது எதுக்காக அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே 99% வந்து அதாவது மணிக்காக தான் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகாறீங்களா தவிர நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யாரும் வர்றது கிடையாது. சரிங்களா. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். அதாவது இன்னுமே இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் வந்து காசு வச்சுருக்கேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இடத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு 30,000 வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், 30,000 பை பண்ணி உங்கள் கேட்டிருக்கிற ஆல்ரெடி மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட் வந்து காசு கொடுத்து வாங்கிக்க நான் ரெடியாக இருக்கேன். பட் ஆனால் என்னால் வேலை செய்ய முடியாது. டிராஃபிக் பாட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதே போல் மணியும் மந்த் ஆன் மந்த் எனக்கு ரெகுலராக வரணும். இது எப்படி நண்பா? ஓகேங்களா. அதாவது எப்படி இருக்குன்னா, புதுசாக வீடு கட்டியாச்சு, வீட்டுக்கு வந்து பூஜை போட்டு பாலும் காய்ச்சாச்சு, வீட்டுக்கு வந்து நம்ம போகிறத மட்டும்தான் பாக்கி. நம்ம போயிட்டு அந்த வீட்டில், அதாவது நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எக்கோ தான் அடிக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா. வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மோர் தென் திங்ஸ்லாம் வாங்கி வச்சு தான் அது வந்து ஒரு ஃபீல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதுபோல் தான் நம்ம வெப்சைட்ன்றது ஒரு வீடு மாதிரி தான். ஓகேங்களா. நம்ம வெப்சைட்டை பில்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. நீங்கள் வந்து எங்கிட்ட இல்லை, எந்த ஃப்ரீலான்சர்கிட்ட போய் கேட்டாலுமே வெப்சைட்ன்றது ஒன்று பில்டு பண்ணி கொடுத்துருவாங்க வித்தின் 30 மினிட்ஸில். சரிங்களா. ஆனால் வெப்சைட்டில் வந்து கண்டென்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா அது பார்க்குறவங்களுக்கு அது சும்மா ஒரு டம்மி, அவ்வளோதான். அதில் என்ன விஷயம் இருக்கோ அதாவது எப்படி சொல்கிறது, எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதே போல் தான். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த கரெக்டான கம்பேரிசன் நான் சொல்கிறேன்னா எனக்கு சரியாக தெரியல. பட் ஏதோ தோணுச்சுன்னு சொல்கிறேன். தப்பாக இருந்துச்சுன்னா சாரி. ஓகேங்களா. சரி, பக்கம் டாபிக்குள்ளே வரலாம். தென் இப்போது நீ ஒரு பிகினராக இருக்க அப்படின்னா கற்றுக்கோ, தப்பு கிடையாது. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கியா, ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டியா, டிமோட்டிவேட் ஆகாத, அகைன் நீ ஒர்க் பண்ணிகிட்டே இரு. ஓப்பனாக சொல்ல போயாச்சு அப்படின்னா ஒரு 7 வருஷம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் யார் டொமைன் வேணாலும் சரி, அதிகபட்சம் 3 இயர்ஸ் வச்சுருப்பாங்க, மோர் தென் 5 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரல அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டொமைன் வந்து எக்ஸ்பைரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகேங்களா. நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீ எதுவும் பண்ணாத. பேருக்கு ஒவ்வொரு போஸ்ட் போடுறியா போடு, டெய்லியும் ஒன்று கூட போடாத. சும்மா உன்னால் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா போஸ்ட்டை போடுறியா போடு. வெப்சைட் ஆக்டிவாக வச்சுக்கோ. 7 வருஷம் தம் பிடிச்சி டொமைன் ரினியூவல் பண்ணு, ஹோஸ்டிங் ரினியூவல் பண்ணு. கண்டிப்பாக 7 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான ரிசல்ட் நீ கண்டிப்பாக பார்ப்பேன். அதுக்குன்னு ஆல்ரெடி இருந்த டொமைனை வந்து எக்ஸ்பீரியான டொமைனை போய்ட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செட் ஆகாது. ஓகேவா. லைவில் இருக்கணும். ஓகேவா. இப்படி டொமைன் இன்றைக்கி வாங்குறியா, வேர்ட்பிரஸ் வந்து டிலீட் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் டொமைன் லைவ்லேயே நீ வச்சிருக்க எக்ஸ்பீரி ஆகாமல் அப்படின்னா மட்டும்தான் அது கணக்கில் வரும். சரிங்களா. தென் லாங் டைமில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பிராண்டுன்றது ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். லாங் டைமில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்டுன்றது எதிர்பார்க்க முடியும். லாங் டைமில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ன்றது ஒன்று எதிர்பார்க்க முடியும். ப்ரோ ரிசல்ட்டும் ஒன்று தான் சக்ஸஸும் ஒன்றுன்னு சொன்னீங்க அப்படின்னா ரிசல்ட் வேறு, சக்ஸஸ் வேறு. ரிசல்ட்டுன்றது என்ன அப்படின்னா நீ ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு டிராஃபிக் வர வைக்கிறது. சக்ஸஸ்ன்றது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் வந்து அனதர் பீப்புள் வந்து டே டு டேட்டில் வந்து சர்ச் பண்ணுறது, அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது. என்ன ரீசனே தெரியாது, ஆனால் டிராஃபிக் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். நீ வேலையே செய்ய மாட்டேன், உனக்கு பதில் யாராச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக் எண்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வெப்சைட் என்றைக்கு வருதோ அதுதான் சக்ஸஸ். ஓகேங்களா. இது என்னுடைய ஃபண்டாக்டோ அதை எப்படி சொல்கிறது, என்னுடைய திங்கிங், என்னுடைய மைண்ட் செட்டில் இப்படி தான் நான் எடுத்துப்பேன். இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னா உங்களுடைய ஃபண்டாவில் தப்பாக தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. சரி, இப்போ டாபிக்கில் வரலாம். தென் இப்போது இந்த இடத்த பாருங்கள், ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்தராக 150 வேர்ட்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து வேர்ட்பிரஸில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மோர் வேர்ட்பிரஸில் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கம்பல்சரி வந்து நீங்கள் எப்படி சொன்ன போயாச்சு அப்படின்னா
எஸ்யூக்குன்னு சொல்லிட்டு கம்பல்சரி வேர்ட் ப்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எஸ்யூ யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஆல் இன் ஒன் எஸ்யூ யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ரேங்க் மாத் ப்ளகின் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த ப்ளகின், அதாவது இது 3ன்னு சொல்ல விரும்பல, அதுக்குன்னு இது 3 எதனா ஒன்று பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுதான் பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டாச்சுன்னா ஒன்று பெஸ்ட்டாக இருக்குன்னா ஒன்று வந்து பெஸ்ட்டாக இல்லைன்னு நண்பா. அதாவது ஒரு ஆப்ஷன்ஸில் ஒன்றுத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்னொருத்தில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது, அது பெஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இது பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒன்றுத்தில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொன்றுத்தில் அந்த பெனிஃபிட்ஸ் இல்லை, இன்னொன்றுத்தில் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இல்லை. ஓகேங்களா? எல்லாமே சிமிலராக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தென் நீங்கள் அந்த ப்ளகினுக்கெலாம் ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபோக்கஸ் கீவேர்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்னது கிடச்சிரும், டைட்டில் என்னன்றது நம்ம ஃபர்தராக கொடுத்துருக்கோம். அதே போல் கண்டென்ட்டோடைய வேர்ட்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், 150 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு பேராகிராஃப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேர்ட்ஸோடைய டென்சிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தென் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் இடத்துக்கு தகுந்த போல். அதே போல் சப்டைட்டில்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸில் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டனோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணி போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் அது இல்லாமல் H2 H3 H4 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தென் இது H4ன்றது கம்பல் கிடையாது, H3 வரைக்குமே போதிகமானது ரேங்கிங்க்கு. சரிங்களா? தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டாக்குமெண்டல் ஃபஸ்ட் அண்ட் சரி என்ட்ரிலையும் சரி என்னையை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? சரி, இவ்வளோ நேரம் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட் அதாவது இந்த கண்டென்ட் எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3025 வேர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ ப்ரோ நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எவ்வளோக்கு தான் ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபார் ஆர்டிக்கல் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும், இது யூசர்ஸ்க்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இது போல் தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். கம்பல்சரி உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். தென் கிரேட் நியூஸ்னு போட்டு தென் இதில் என்னுடைய பிராண்டான ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் என்னை பற்றியான ஒரு பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுத்துருப்பேன். இதில் நம்ம ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படின்னா கம்பல்சரி ஒவ்வொரு மெயிலுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கிடச்சிரும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையுமே வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக நம்ம ஒரு ஆர்டிகிள்ஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாக நான் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். நான் என்ன மினிமம் கேரண்டி கொடுக்குறேன் 1500 வேர்ட்ஸில், ஏதாவது இந்த இடத்த பாருங்கள் வேர்ட்ஸோடைய கவுண்ட் இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 1500 வேர்ட்ஸ்லேருந்து மோர் தென் 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஃபார் ஆர்டிகளுக்கு. சரிங்களா? ஸோ உங்களுடைய கேட்டகரி அண்டு உங்களுடைய கீவேர்ட்ஸ் பொறுத்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது கம்மியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் மினிமம் கேரண்டி என்ன கொடுக்குறேன், 1500 வேர்ட்ஸுக்கு மேலே கொடுப்பேன் அல்லது 2000 வேர்ட்ஸுக்கு மேலே கொடுக்கலாம். இல்லைனா 1500ன்றத அடுத்த 1600 இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கலாம், 2000 பேர் டச்சே ஆகாது. இது போல் நான் என்ன மினிமம் கேரண்டி கொடுக்கணும் அதுதான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது இல்லாமல் எஸ்இஓ ஆப்டிமேஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது வேர்ட் ப்ரெஸில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இது போல் கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து கோட் லெவலில் இறங்கி வேலை செஞ்சாலுமே சரி நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 100% வந்து யூனிக்காக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன், 60%க்கு மேலே. ஓகேங்களா? தென் இது வந்து 100% கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா யாராலுமே கொடுக்க முடியாது நண்பா. ஏன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், 100%ன்றது ரீடபிலிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது இங்கிலீஷில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கிலீஷ் வித் மீன்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் ஐயோ கடவுளை பேச முடியலையே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதாவது ஸ்டைல்ஸ் கண்ட்ரி பொறுத்து ஸ்லாங் மாறும் இல்லையா, அதுபோல் இது வந்து யாராலையும் 100% ரீடபிலிட்டின்றது கொடுக்க முடியாது. அதை மீறி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், யாரும் நம்பாதீங்க. சரிங்களா? தென் ஹியூமன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் வந்து நமக்கு தான் வரும், ஏன்னா ஃபுல் மேனுவல் ரைட்டிங்ன்றதால. சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுருக்கேன்.
தென் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஆல்ரவுண்டாக வந்து நான் கவர் அப் பண்ணியிருப்பேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸ்க்கு பேக் அண்ட்லையுமே 20 சர்வீஸ் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலாம் செப்பரேட்டாக. ஓகேங்களா? தென் இதில் வந்து டில் எண்டில் பாருங்கள் பிளாகர்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளாகரில் உனக்கு என்ன வேணும், பிளாகரில் ஆல்ரவுண்டாக பண்ணிகிட்ருக்கோம், வேர்ட் ப்ரெஸ்லையும் பண்ணிகிட்ருக்கோம், கஸ்டம்ஸில் கோட் லெவலில் உனக்கு வந்து சைடு பில்டு பண்ணி கொடுக்கணுமோ அதுவுமே பண்ணிகிட்ருக்கோம். A to Z. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது அதையுமே நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற விதத்தில் எவ்வளோ ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்த. தென் நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 10 ஆர்டிகல் வாங்கினா 2000 பை பண்ணுவேன். அதுவே நீங்கள் 10லேருந்து அதிகபட்சம் ஒரு 11 12 வாங்குற அப்படின்னா ஒரு 2000 2400 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? சரி ப்ரோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய தீம்ஸ் வந்து ஒரிஜினலாகவே அது ப்ரீமியம் தீம்ஸ் தானா, இல்லை கிராக்கடா, இல்லை GPL தீம்ஸ்னு சொல்லி கேட்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது நண்பா. அஃபிஷியல் வெப்சைட்டான ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸில் நம்ம அதாவது அந்த வெப்சைட்டில் போய் நம்ம கீ பர்ச்சேசிங் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னோட கீ வந்து அன்லிமிட்டட் கீ. நான் நினச்சினா எத்தனை வெப்சைட் வேணால் போட முடியும். மோர் தென் 500 வெப்சைட்டாக வந்து அலோடு மினிமமாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கீ வந்து அகைன் புதுசாக வாங்குறதா இருக்கும். சரியா? அதாவது ரினியூவல் பண்ணோம் அது எல்லாமே. சரியா? ஸோ அது போல் நான் உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுக்குறது என்ன அப்படின்னா, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து இந்த இடத்த நல்லா வேர்ட்ஸ் நோட் பண்ணால் தெரியும். நான் பார்த்து பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்த எதை நான் மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கீங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து பேசுகிற ஸ்லாங்கை வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் போகலாம். இவர் வந்து இவரோட சாய்ஸ்க்கு வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா 10 நிமிஷத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் அதை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ முடிச்சுட்டு இருக்க முடியும். ஓகேங்களா? தென் இந்த இடத்து ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, பிளாகர்லேருந்து வேர்ட்ப்ரெஸ் பக்கம் மூவ் ஆகிறாங்க அப்படின்னாலே மோர் தென் அவருக்கு வந்து ஒரு டொமைன் ஹோஸ்டிங் பிக் பண்ணுறதுக்கு 3500 அதிகபட்சம் 5000 வரைக்கும் ஆகும் ஃபார் இயருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய ஹோஸ்டிங்குடைய கம்பெனியை பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய பேக்கேஜை பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகலாம். ஓகேங்களா? தென் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து உங்கள் வெப்சைட்டுக்காகவே இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அகைன் உங்கள் வெப்சைட்டுக்குன்னு ஒரு ப்ரீமியமாக ஒரு தீம்ஸ் வாங்குங்க. அது வந்து மோர் தென் அதுவுமே வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் பல விதமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் பை பண்ண யாரும் ரெடியாக கிடையாது. தீம்ஸோடைய காஸ்ட் ஆல்மோஸ்ட் $100 வரும், அதிகபட்சம் $70 வரும். கம்மியாக சொல்கிற பாருங்க, குறைஞ்சபட்சம் $70 வரும். தென் அஃபிலியேட் பேஸ் பண்ண தீம்ஸ் வந்து ஒரு ப்ரைஸாக இருக்கும். அதே பிளாக் கேட்டகரியில் இருக்கக்கூடிய தீம்ஸ் வந்து ஒரு ப்ரைஸாக இருக்கும். சரிங்களா? தென் அதிகபட்சமாக அதாவது லோன்னு பார்த்தாச்சுன்னா ரொம்பவே லோ ப்ரைஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எவ்வளோ தீம்ஸ் இருக்குது. பட் ஆனால் வேர்ல்டுலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் இன்க்ளூடு ரொம்பவே ஒரு பாப்புலர். ஓகேங்களா? அது இல்லாமல் லைட் வெயிட் தீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு தீம்ஸ் அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கீ நீங்கள் பர்ச்சேசிங் பண்ண 1 இயருக்கு அப்படின்னா இந்தியன் கரன்சிக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு 5000 வந்துடும்னா வச்சுக்கலாம். ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் கீ வாங்கணும் அப்படின்னாலே. அப்படின்னும் போது அகைன் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தீம்ஸ் வாங்குவாங்கன்னா அவங்க யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், இங்கே எந்த ஃப்ரீ லான்ச்சரும் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு ஃப்ரீ தீம்ஸ்ன்றது ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கூகுளில் வந்து கோர் அப்டேட் விடுவாங்க. அந்த அப்டேட்டுன்னும் போது நம்மளுடைய கண்டென்ட்டோடைய வந்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் வந்து வேர்ட்ஸ் கம்மி பண்ணணுன்னுவாங்க, ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னுவாங்க. அது போல் நிறைய அப்டேட் வந்து கோர் அப்டேட் வரும். அந்த அப்டேட் வரும்போது அதுக்கு தகுந்தா போல் நம்ம தீம்ஸ்ன்றது ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரீ தீம்ஸில் பேருக்கு அப்டேட் வருமா தவிர ஜஸ்ட் ஃபார் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதனுடைய லேஅவுட்டில் மட்டும்தான் லைட்டாக கூட தெரியாது. ஓகேங்களா? சும்மா பேருக்கு ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து பேட்ச் ஒர்க் பார்த்தன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக அப்பப்போ கோர் அப்டேட்டுக்கு தகுந்தாப்புல ஃபர்தராக பேக் ஹேண்டில் வந்து கோடு வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க பேக் ஹேண்டில். புரியுதுங்களா? ஸோ ப்ரொஃபஷனலாக லாங் டைம் ஃபோக்கஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வெப்சைட்டுக்குன்னு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து தேவைப்படும். இதில் எந்த மாற்றமே கிடையாது. சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணலாம், என்னால் வாங்க முடியாது அப்படின்ற பல பேர் பல ஸ்டேட்டஸில் வந்து இருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ 2000 கொடுத்து 10 ஆர்டிகல் வாங்குறேன், நான் ஃப்ரீயாகவே உனக்கு போட்டு கொடுத்துறேன். நீ என்ஜாய் பண்ணிக்கோ. நீ ரினியூவல்லாம் பண்ண தேவை. ஏன்னா நானே பண்ணிட்டு போகிறேன் ஒவ்வொரு இயரானா. நீ வந்து லாங் டைம் இந்த தீம்ஸ் மட்டும் தான் வச்சுக்க போகிற அப்படின்னா நீ அதுவே லாங் டைமில் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். கான்செப்ட் புரியுதா?
தென் பெனிஃபிட்ஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் நண்பா. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்தியாவில் யாரும் கொடுக்க முடியாது. ஓகேவா? தென் அது இல்லாமல் மெகா ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் 30 ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் அப்படி இல்லைனா 3 டூஃபோட பேக்லிங்க் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் தீமுக்கான காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆல்மோஸ்ட் நான் வச்சிருக்கக்கூடிய கீயோடைய ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்தியன் கரன்சிக்கு 21,000 வந்துடும். ஒரு கீ வச்சு என்னால் 500 வெப்சைட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்த வந்து நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது நான் வந்து ஒரு கீ ஒரு வெப்சைட்டுக்கு நான் செல் போட்டேன்னா அப்படின்னா ஒரு 500 வச்சுக்கலாம், ஒரு 500 கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ 500 வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃப்ரீலான்சராக நான் ஒவ்வொரு மந்த்து பல பேருக்கு வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறதுக்கோ அல்லது வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு போல் வரவங்களுக்குலாம் நம்ம ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் பிகினர் இப்போ தான் ஸ்டார்டிங்காக உள்ள என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்குலாம் தீம்ஸ் வாங்க முடியாது. அவங்களுக்குலாம் இது போல் ஏதோ ஒரு விதத்தில் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விதத்தில் தான் நான் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஃபண்ட் டைப்பில் இருந்து நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் இது எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். எந்த விதத்துலையும் வந்து குறைச்சலாலாம் இருக்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை விட நான் அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. சரிங்களா? தென் நான் வந்து இங்கே என்னுடைய ப்ராடக்ட் வந்து செல் பண்ணணுன்றதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேச கிடையாது. நான் ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், அதுலேருந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக தான் இன்டெரக்டாக எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீ ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல கிடையாது. சரியா? தென் நீ தீம்ஸ் மட்டும் உனக்கு வேணும் அப்படின்னா 2000 பே பண்ணுற அப்படின்னா கீ போட்டு கொடுப்பேன். ஸோ அதாவது இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். 2000ன்றதுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணிக்கோ 2000 நான் கேட்குறேன் அப்படின்னா நீ வந்து 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் அதே அமௌண்ட் தான் நீ பே பண்ணுவேன். அப்போது ஆர்டிகல்ஸை நீ வாங்கிக்கலாம், இன்க்ளூட் தீம்ஸ்க்கு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அப்படின்னா ப்ரோ நான் தீம்ஸ் மட்டும் போதும், என் வெப்சைட் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்குலாம் தீம்ஸ் மட்டும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 டூஃபோட பேக்லிங்க் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். சரிங்களா? அது இல்லாமல் இன்னொரு ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 பேக்லிங்ஸ் நீங்கள் யாராச்சும் ஆர்டர் கொடுக்குறீங்க 5000 பை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் நாம. சரிங்களா? தென் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் ஒன்று அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். தென் இப்போது ஸ்டார்டிங்கை ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம்ல அந்த ஆர்டிகல்ஸ் அது இதுதான் நண்பா. வெளியே வந்துடுச்சா, இன்டர்நெட் ப்ராப்ளமால் அதனால் வெளியே வந்துடுச்சு. தென் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்படி தான். ஓகேங்களா? ஸோ ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறோம், அது சரி எடுக்குன்ற எப்படி கொடுக்குறன்றது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோ. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.